சிபிஎஸ்இ அதிரடி. இனி 9, 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 3வது மொழியில் பாஸ் ஆவது கட்டாயம். புதிய கல்விக் கொள்கை 2020 கீழ் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் தங்களது 3வது மொழியில் பள்ளி அளவில் உள் மதிப்பீட்டு நடைமுறையில் பாஸ் ஆக வேண்டும். இந்த புதிய நடைமுறை 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நடப்பு கல்வியாண்டு முதலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு 2027-28ஆம் கல்வியாண்டிலும் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ சார்பில் கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதில் நடப்பு கல்வியாண்டான 2026-27ஆம் ஆண்டு முதல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 3வது மொழி கட்டாயமாக்கப்பட்டது. அதன்படி பள்ளி மாணவ மாணவிகள் 2வது இந்திய மொழியும் ஒரு வெளிநாட்டு மொழியையும் தேர்வு செய்து பயிலலாம். அதேவேளையில் ஏற்கனவே 6, 7, 8 படிக்கும் மாணவ மாணவிகள் 2 வெளிநாட்டு மொழிகளை படித்தால் அவர்கள் புதிதாக இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி இதற்கு முன்பு சிபிஎஸ்இயில் 8ஆம் வகுப்புக்கு பிறகு 3வது மொழி பாடம் கிடையாது. ஆனால் நடப்பு கல்வியாண்டு முதல் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கும் அடுத்த கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கும் 3வது மொழி கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ சார்பில் தற்போது புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி புதிய கல்விக் கொள்கை 2020 படி 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பயிலும் 3வது மொழிக்கு பள்ளி அளவிலான உள் மதிப்பீட்டு நடைமுறை மட்டுமே பின்பற்றப்படும். இதில் மாணவ மாணவிகள் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் 3வது மொழிக்கான உள் மதிப்பீட்டு நடைமுறையில் தேர்ச்சி பெறாவிட்டாலும் கூட 10ஆம் வகுப்புக்கு செல்வார்கள். ஆனால் 10ஆம் வகுப்பு கட்டாயமாக 3வது மொழிக்கான உள் மதிப்பீட்டு நடைமுறையில் தேர்ச்சி பெற வேண்டும். ஒருவேளை 10ஆம் வகுப்பிலும் 3வது மொழிக்கான உள் மதிப்பீட்டு நடைமுறையில் மாணவ மாணவிகள் தோல்வியடைந்தால் அவர்களுக்கு மறு உள் மதிப்பீட்டு நடைமுறையை கொண்டு வந்து முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும். இருப்பினும் இந்த 3வது மொழி தேர்வு இறுதி தேர்வுடன் சேர்த்து நடத்தப்படாது. ஆனால் 3வது மொழிக்கான உள் மதிப்பீட்டு நடைமுறையில் பாஸான விவரம் பற்றி 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் R3 என்ற பெயரில் இடம்பெற செய்யப்படும். இந்த புதிய முறை சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு 2026-27 நடப்பு கல்வியாண்டு முதலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு 2027-28 அடுத்த கல்வியாண்டு முதலும் அமலுக்கு வர உள்ளது என கூறப்பட்டுள்ளது.